ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, அற்புதமான இந்த வியாழன் நாளிலேயே உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கும்படி உனக்கான நல்ல செய்தியோட தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அதுக்கு பிறகு கிடைச்சா எவ்வளவும் பிரயோஜனமா இருக்காது தானே. அதனால்தான் இப்போதே உனக்கான விஷயங்கள் தேவைப்படும் போதே அதை சரியா சிறப்பா செஞ்சு முடிச்சு நீ மனமகிழ்வோடு வாழும்படியும் உன்னுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கும்படியாகவும் உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஆசைப்படு, அதை அடைந்தே தீருவேன் என விடாப்பிடியா பிடிவாதத்தோட முயற்சி செய். நேர்மையாக நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் உன்னுடைய ஆசைகளும் நிச்சயமா நிறைவேறும். இந்த சாயப்பா நானும் உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் ஒருபோதும் நிராகரிக்காமல் எல்லாவற்றையும் நீ என்கிட்ட கேட்டது போலவே செஞ்சு தருவேன். உன்னை கோபப்படுத்துவதன் மூலமாக ஒருவன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அவனுக்கு கண்ணெதிரிலேயே கோபப்பட்டு அந்த சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்காதே என் செல்லமே. நீ கோவப்படணும், அதன் மூலமா அதை பார்த்து அவன் சந்தோஷப்படணும்னு நினைக்கும் போதே அவன் எவ்வளவு மோசமான ஆள்னு தெரியுது தானே. அந்த சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு எப்படியாவது கோபத்தை கட்டுக்குள்ள வச்சு அவன் கண்ணு முன்னால நீ சிரிச்ச முகத்தோட வாழணும். இந்த உலகத்தில் உனக்கு நல்லதும் செய்வாங்க, கெடுதலும் செய்வாங்க. ஆனா யாரையும் பழி வாங்க நினைக்காத. நல்லவங்க உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுப்பாங்க. ஆனா மோசமான மக்கள் அனுபவத்தை கொடுப்பாங்க, ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. அதன் மூலமா யாரை எப்படி நம்பலாம் நம்பக்கூடாதுன்ற நல்ல பாடத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. மொத்தத்துல மக்கள் உனக்கு பல விஷயங்களை தானே கற்றுக் கொடுக்கிறார்கள். இனிமையான நல்ல நினைவுகளை உன் கூட வச்சுக்கிட்டு தேவையில்லாத கெட்ட விஷயங்களை தூக்கி ஒதுக்கி போட்டுடு. தீய பழக்கங்களை நீக்குவதற்கு ஒரே வழி நல்ல பழக்கங்களை இடைவிடாது செய்வது தானே. உனக்குள்ள மேலும் மேலும் நல்ல குணத்தையும் நல்ல பழக்கத்தையும் வச்சுக்கிட்டீன்னா அதன் மூலமாக கெட்ட விஷயங்கள் எல்லாம் தானாக ஒதுங்கி போகும். உன்னுடைய தவறு எது என்பதை உன் மனசாட்சி உனக்கு சுட்டி காட்டுது, உன்னை கண்டிக்குது, தவறு செய்யாதன்னு உனக்கு எடுத்து சொல்லுதுன்னா நிச்சயமாக நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் என்பதை அர்த்தம். உன் மனசு மட்டும்தான் உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முயற்சி செய்யணுமே தவிர உன் மனசுதான் உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல முடியுமே தவிர உன் மனசு மட்டும்தான் உனக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் தருமே தவிர வேறு யாராலும் இதை முழுவதுமாக செய்ய முடியாது என் செல்லமே. அதனாலதான் நீ குழப்பத்துல இருக்கும்போது கூட உன் மனசு தெளிவா இருந்தா நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய். எப்படியும் உன் மனசு உனக்கு ஆறுதல் கொடுத்து சரி செஞ்சு சமாளிச்சிருன்னு உன் மனசை எப்பவும் தெளிவா வச்சுக்க சொல்றேன். தேவையில்லாம எல்லா குப்பை கூலங்களையும் மனசுல போட்டு நீயே குழப்பிக்காதே. இருப்பதை நேசிக்க மறுப்பவர்களிடம் இன்பங்கள் வந்து சேர்வதில்லை. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நேசிச்சு எனக்கு கிடைச்ச இந்த விஷயம் அற்புதமானதுன்னு நினைச்சுக்கோ. அது விஷயமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு எது சரியோ அதை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால என்ன கிடைச்சாலும் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. இந்த உலக வாழ்க்கையே மொத்தம் 3 நாள் தான். ஒண்ணு நீ நேத்து வாழ்ந்த நாள், அது திரும்ப வராது, அந்த விஷயங்களை மாத்த முடியாது. இன்னொன்னு இன்னைக்கு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க நாள், இந்த நாளும் நிரந்தரம் இல்லை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. அதே நேரத்துல நாளை என்பதுதான் அந்த 3வது நாள். நாளைக்கு நீ எங்க எப்படி இருப்பன்னு உனக்கே தெரியாது தானே. நேற்று வாழ்ந்தாய், இன்று வாழ்கிறாய், நாளை வாழ போற. இந்த 3 நாளும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்க போகிற நாள். அதனால இந்த 3 நாட்களையும் சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய். நடந்து முடிஞ்ச எதை பத்தியும் யோசிக்காத. இன்னைக்கு இப்படி நடக்குதே நினைச்சு வருத்தப்படாத. நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள தயாராகு. ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போது தவறா போயிருமோன்னு பயந்துகிட்டே செஞ்சீன்னா கீழே விழுகக்கூட வாய்ப்பு இருக்கு. விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாம, விழுந்தாலும் என்னால எழுந்து ஓட முடியும், நான் சமாளிச்சிருவேன்ற நம்பிக்கையோட ஓடு. உன் வாழ்க்கையில தடுமாற்றமோ பயமோ தயக்கமோ வராது. உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்களையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை ஏமாத்துறதுனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை அவர்கள் வருங்காலம் முழுவதும் வருந்தி கொண்டே வாழ போறாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ நிம்மதியாயிரு. உனக்கு கெடுதல் செய்தவர்கள் யாருமே என் கண் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என் செல்லமே. உனக்கு நல்லது செஞ்சவங்கள ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்மை செய்.
உனக்கு கெடுதல் செய்தவர்களை பற்றிய சிறு யோசனை கூட உனக்குள்ள வேண்டாம். அவர்களை பற்றி யோசிச்சு உன்னுடைய நேரத்தை வீணாக்காம நல்லது எது, அடுத்து என்ன செய்யணுன்ற விஷயத்தில் மட்டும் உன் கவனம் இருக்கட்டும். யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ஆனா உன் வாழ்க்கையில நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா நான் சிறப்பாய் நடத்தி முடிப்பேன். ஓம் சாய்ராம்.